இதுக்கு மேல எது கொடுத்தாலும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கும் எல்லாமே இருக்கு, நீங்க வந்து ஜட்ஜ் பண்றீங்க தானே? இங்க ஜட்ஜ் இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்களை மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா வளவளா கொலன்னு ஒரு சில தேவையில்லாததெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு எபிசோட் 3 and 4 ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எது தேவைன்றதை அறிஞ்சு புரிஞ்சு ஒரு சில முக்கியமான சம்பவங்களை மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மிக்சிங் சோடா ஊத்துனியா? சரி சொல்லு. அதுக்கு முன்னாடி இந்த 2 நாள்ல யாரெல்லாம் செலக்டட் யாரெல்லாம் ரிஜெக்டட் அப்படின்றத தெரிஞ்சிட்டு வந்துருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எபிசோட் 3 ஓட ரிசல்ட். இது மட்டும் கிடையாது, எபிசோட் 4லயுமே நிறைய பேர் ஹோல்ல இருப்பாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் செலக்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு ஆழ்துணை கிணற நோன்ற மாதிரி அவங்க ஆழ் மனசுக்குள்ள போய் நோண்டிட்டு இருக்காங்க நம்ம ஜட்ஜஸ். போதும் ஆனா ஒரு சில இடத்துல எல்லாம் பாக்குறப்போ நீங்க இந்த ஷோக்கு தானே ஜட்ஜி, என்னமோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி கேவலமா அவங்கள பாக்குறீங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு முகம் சுளிக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்களும் நடக்குதுங்க. சரி, அதெல்லாம் என்னன்னு டீடைலா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் 3ல என்ன நடந்துச்சுன்றத ஷார்ட்டா பார்த்தலாமா? இது பிக் பாஸ்க்கான ஆடிஷனா இல்ல சூப்பர் சிங்கரா? இது எபிசோட் 3. ஆனா எல்லா எபிசோடோட ஸ்டார்டிங்லயுமே நம்ம மாயாக்கா இருக்காங்கல்ல, ஒரு பாட்டை பாடி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். யாரோ இவங்க ஆழ் மனசுல போய் இவங்க ஒரு சிங்கர்னு நம்ப வச்சிருக்காங்க. அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்த நம்ம கண்டஸ்டன்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி வெறப்பா வந்தார். அவர் ஆளு தான் பாக்குறதுக்கு நான் பாடி கட்டா இருப்பேன், பட் ஐ எம் a ஜென்சி கிட் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா சொல்லிட்டு நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன், கண்டிப்பா கண்டஸ்டன்ட்டா உள்ள போயிருவேன்ற நம்பிக்கையில என்னென்ன பேசுறாரு தெரியுமா? அவரோட போட்டி யார் தெரியுமா? எலான் மஸ்கா. ஏன் இங்க போட்டி போறதுக்கு உங்களுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டா, சீச்சி சில்லி ஃபெலோஸ், ஒன்லி எலான் மஸ்க் அப்படிங்கிறாரு. உங்களை விட சிறந்த ஆள் யாரு? ஐ வுட் சே எலான் மஸ்க். அவர் ஒருத்தர் தான் என்னோட அம்பானி கணக்குல இல்ல, அவர் சேனல் தான் தெரியுமா அது அப்படின்னு ஒரு போதை. அதுக்கப்புறம் ஓவியா என்ன நினைச்சாங்களோ தெரியல, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இங்க உண்மையை மட்டும் பேசிடும். இவனுங்க சிஐடி வேலை எல்லாம் பார்த்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்பா இருக்கானா, இதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ் இருக்கான்ற அளவுக்கு நோன்றவனுங்க. அதனால உண்மையா சொல்லிடுவோம் இருக்குங்க அப்படின்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, பொசுக்குன்னு சிரிச்சிட்டு ஓகே ஓகேன்ட்டாங்க. ஒருவேளை பையன் பாக்குறதுக்கு ஆரவ மாதிரி தாடி வச்சிருக்கறனால பிராக்கெட் போடலாம்னு நினைச்சிருப்பாங்களோ. ரொம்ப தான் ஆசை. அதுக்கப்புறம் பலூன்லாம் கொடுத்து ஒரு சில டாஸ்க் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அவரும் கரெக்டா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆரி என்ன நினைச்சாரோ தெரியல, பொசுக்குன்னு உங்களை பார்த்தா ஃபேக்கா இருக்கு, சோ நீங்க ஹோல்டு அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிட்டாரு. ஒரு 10-15 செகண்ட் தான் மூஞ்ச உத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல, பச்சக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இல்ல ஹோல்ட்ல வச்சிடறாங்க. அவர் வேற கான்பிடென்ட்டா உள்ள போவன்லாம் சொல்லிட்டு வந்தாரு. நல்லாவே தெரியும் சீசன் 10ல ஒரு கண்டஸ்டன்ட்டா போக போறோம்னு நல்லாவே தெரியும். அந்த கான்ஃபிடன்ட் நல்லாவே இருக்கு எனக்கு. ஏடா டேய், உன் கான்ஃபிடென்ட்க்கு ஒரு அளவே இல்லையா? இல்லையே. அடுத்து இந்த அக்கா வந்தாங்க. கொஞ்சம் போல்டா தான் பேசினாங்க, இருந்தாலும் உள்ள போய் பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்லன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு நம்ம ஜட்ஜஸ். அதனால ஹோல்ட்ல வச்சு அமுச்சு விட்டாங்க. வெயிட் பண்றேன். அடுத்து வெள்ளை சட்டை போட்டு வராரு. அவர் வர்றப்பவே உம்மா கொடுத்துட்டு வராரு. உள்ள வந்து மாயாக்கு வேற லவ் யூ சொல்றாரு. ஹலோ, லவ் யூ. எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அண்ணே அங்க ஒருத்த நம்ம பாத்துட்டு பாருங்க. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றாரு கேப்போம். ரொம்ப துடிப்பா இருக்காரு இவரு. என்னதான் பேச போறாருன்னு பார்த்தா பின்னாடி இந்த அக்காவையும் அமுச்சு விட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அடிச்சிங்க, யாரு நல்லா அடிச்சிக்கிறீங்களோ அவங்கள உள்ள அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிக்க விட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு இவரு. 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காராம் வருஷத்துக்கு. இங்க எதுக்கு வந்திருக்காருன்னா பிக் பாஸுக்கே சாப்பாடு போட வந்திருக்காராம். அது எப்படிப்பா பிக் பாஸுக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு ராஜு கேட்டதுக்கு, ஸ்பான்சர் பண்ணுவாராம். பிக் பாஸுக்கு சாப்பாடு போடணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட வந்திருக்கிறேன். என்னோட வணக்கம். சாப்பாடு போடுறீங்களா? எது வழியா கொடுப்பீங்க? ஸ்பான்சர். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எப்படி அப்படின்னு கேட்டா, டைட்டில் வாங்கிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்க 2 கோடியை 10 கோடி, அந்த 10 கோடி 50 கோடி 100 கோடி அப்படின்னு 2000 கோடி சம்பாதிச்சிருவாராம். சைட் பை சைடு அடுத்தடுத்து வர சீசன்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாராம். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற பயபுள்ள சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் போல இருக்கு. நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஜட்ஜுகளுக்கு பிடிக்கும். சோ உங்க கான்ஃபிடென்ட்டை மட்டும் லூஸ் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா பிக் பாஸ்க்கே சோறு போடுவேன்னு சொன்னீங்க பாருங்க, அங்க நிக்கிற மேன்னி. சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. சைடுல ஒரு அக்கா நிக்குது, எதுக்கு நிக்குது அப்படின்னு கேட்டா, இந்த பீஸ் பேச விட்டாதானே, ஜட்ஜுகளையே பேச விட மாட்டேங்குது. அப்புறம் அந்த அக்கா பேசி என்ன பண்ண போகுது? அப்படியும் பேசினாலும் பிரியாணியில இருக்க ஏலக்காய் லெவலுக்கு தான் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்றது தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல வரேன். நேரத்தை அவர் எடுத்துக்கிறாரு. சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டைம் கொடுங்க. டைம் இருக்கிறதே வந்து அவ்வளவுதாங்க, சீக்கிரம். இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. சரி, இவங்க 2 பேரும் அடிச்சுக்க விடுவோம், யார் நல்லா பேசுறாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நீங்க 2 பேர்ல யார் பெட்டர்னு அடிச்சிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவும் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் உலகநாதன், ஏமா நீ போன உன் லைஃப் தான் மாறும், நான்
போனா உன்னையும் வாழ வைப்பேன்ட்டாரு. எது என்ன வாழ வைப்பியா? ஓ என்ன வாழ வைக்க என் புருஷன் குழந்தைங்களா இருக்காங்க, நீ எதுக்கு என்ன வாழ வைக்கணும் அப்படின்னு காண்டாயிடுச்சு அந்த அம்மா. அப்படி இல்லம்மா, நான் நல்லா சம்பாதிப்பேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கோடிகள், நாளைக்கு உனக்கு வேலை போட்டு தருவேன், நிறைய சம்பளம் தருவேன் அப்படி சொல்ல வந்தம்மா அப்படின்னு என்னென்னவோ பேசி அந்த அம்மாவை ஹோல்ல போட வச்சு இந்த பீஸ் செலக்ட் ஆகி உள்ள போயிடுச்சு. அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன், என்ன குறை சொல்றான் மச்சான். ஆனா கொஞ்ச நெஞ்ச வாயா விட்ட ஒபாமாவே ஹோல்சேல்ல வாங்கிடுவேன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்கு. அந்த 2000 கோடியா மாத்துவேன்னு சொன்னது கூட சூப்பர் தான், உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு பல பேர் வரலாம். ஆனா அதுல ஒரு பங்க பிக் பாஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுவேன்னு சொன்ன பாத்தியா நீ, அது கூட ஒத்துக்கலாம். ஆனா பிக் பாஸ்க்கே சோறு போடுவேன்னு சொன்ன பார். தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அடுத்து கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் வந்தாருங்க, வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி போட்டு அருமையா பேசினாருங்க. அதுக்கு நம்ம ஆர்இ உன்னை எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கோயம்புத்தூர் குசுமுன்னு இருக்குதுங்க, அதெல்லாம் உள்ள போனா காமிச்சு போடுவோம்ல அப்படின்னு இவர் சொல்ல, சரி எங்களை கலை அப்படின்னு 3 பேரையும் கலாய்க்க சொன்னாங்க. ஓவியாவை லைட்டா தான் கலாய்ச்சாரு, ஒன்னும் பெருசா சிரிப்பு வரலன்னு வைங்க. ஆனா நம்ம ராஜுவை முண்டகண்ண வச்சுக்கிட்டே அவரே சொல்லுவாரு கேளுங்க. இந்த ஊம கொட்டன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவனவன் அங்க அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஆனா நடுவுல ஊந்து டைட்டில் தூக்கி ஓடிடுவான், கேட்டா தக் லைஃப்னு சொல்லிக்கிறாரு. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களா? என்னடா இது எதுவும் கலாய்க்க மாட்டான்னு பார்த்தா இந்த அளவு கலாய்ச்சி விட்டானே, சரி இந்த ஆரியையும் கோத்து விட்டுருவோம் அப்படின்னு அவரையும் கோத்து விட அவரையும் புடிச்சு பங்கமா கலாய்ச்சி விட்டுருச்சு பயமுள்ள. நாமினேஷன் மனசுல 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா எபிசோடே 1 மணி நேரம் தான், அண்ணன் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. அப்பாடா இவனுங்களுக்குள்ள நம்மள மறந்துட்டானுங்க, நம்ம தப்பிச்சோண்டான மாயா ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ராஜு பயப்புல மாட்டி விட்டுருச்சு. ஆனா அந்த 3 பேரை கலாய்ச்சதை விட இந்த அம்மாவை கலாய்ச்சதுதான் வங்கம். ஆனா கூட ஒரு இழிச்சவன் இருந்தா போதும், பூராத்தையும் செஞ்சுட்டு பழிய மேல போட்ட வேண்டியது. பூர்ணிமாவை போட்டு தள்ளிட்டு அந்த அம்மா வெளியே போயிடுச்சு, இந்த அக்கா உள்ளே உட்காந்துருச்சு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 1/2 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஆரம்பத்துல இந்த பீஸை லைட்டா பாக்குறதுக்கு வாட்டர்மெலன் பீஸ் மாதிரியே இருந்துச்சு. அதான் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்க அந்த கிறுக்க மாதிரி ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா பாவம் அடிச்ச காமெடி எல்லாம் பார்த்து கலகலன்னு சிரிச்சிட்டு கடைசியா ஹோல்டு கார்டை கொடுத்துட்டாங்க. 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு, இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. அதுலயும் கிளம்ப போறதுக்கு முன்னாடி கூட ஒரு நல்ல காமெடி பண்ணாருங்க. ரப்பர் பேண்டை வச்சு ஒரு கேம் கொடுத்தாங்க, அதை மூக்கு மேல போட்டு கையால தொடாம வாய்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அவர் என்னன்னோ பண்ணாரு, ஆனா கடைசியா பண்ணி முடிக்க முடியல. சோ ராஜு என்ன சொன்னாரு, ரப்பர் பேண்ட் கீழே வராத காரணத்தினால அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே, ரப்பர் பேண்டு கீழே வராத காரணத்தினால ரிஜெக்ட்டுங்களா? நம்ம வாழ்க்கையில இதுதான் விளையாண்டுட்டா. நல்லா இருக்கலாம். பட் ஆரி சொன்ன கமெண்ட் என்னன்னா, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ற, பட் இருந்தாலும் இது பத்தாது, காமெடியை வச்சு மட்டும் உள்ள சஸ்டெயின் பண்ற முடியாது, உள்ள போய் அவங்கள அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்குலாம் உனக்கு பொட்டன்ஷியல் வேணுமா, அதை வளர்த்துக்கோ, அதனால மட்டும் உன்னை ஹோல்ல வைக்கிறேன், ரெடி ஆயிக்க ராஜா அப்படின்னு அனுப்பி விடவும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த மூஞ்சி கொலன்னு ஆயிடுச்சு பாவம். பார் தம்பி, சார் நீ காமெடி நல்லா பண்ற, தேங்க்யூ சார், ஆனா அது மட்டும் போதாது. அடுத்து 6 அடியில ஒருத்தர் வந்தாருங்க, வந்து அவர் பாட்டு பேசுறாரு. ஆனா கடைசியா என்ன பேசினாரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுற அளவுக்கு தான் பேசினாரு. பட் அது வரைக்கும் இந்த பீஸ் தேராது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க உள்ள இருந்த ஜட்ஜஸும். நான் அதுக்கப்புறம் என்ன நானே செதுக்கிட்டேன், இந்தியாக்காக 8 கோல்ட் மெடல், தமிழ்நாடுக்காக 6 கோல்ட் மெடல், என் ஊருக்காக ஒரு 4 அப்படின்னு கந்து வட்டி கொடுத்து வச்சிருக்க மாதிரி கோல்ட் மெடல் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரா. ஃபைனலி ரிசல்ட் டைம்ல ஹோல்டு இல்ல ரிஜெக்ட்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஜட்ஜஸும் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப ராஜு என்ன சொன்னாரு, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க அப்படின்னவும், நோ நான் சில்லா இருக்கேன் மேன், பாய் என்ன பாய், நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு தோணுது. நோ பாத்தீங்களா, சொன்னா உங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. அந்த அளவு கண்டவே முத்தி போயிருக்காங்க, இங்க வந்து வேலையை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கவும் ராஜுவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எனக்கு தெரியலங்க, இவனை என்னால ஜட்ஜே பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், நான் அப்படிதாங்க, ஐ எம் வல்னரபிள். டேய் பேசாத, உன்னை கேள்வி கேட்கறோம் பார், நாங்க தான் வல்னரபிள், போ உள்ள போய் என்ன குழப்பன மாதிரி மத்தவங்களையும் குழப்பு அப்படின்னு குவாலிஃபைட கொடுத்து அமுச்சு விட்டாங்க. ஏற்கனவே கராத்தே தெரியும் அப்படின்ற பேர்ல கராத்தே கிட்டு மாதிரி அங்க இங்க ஹூ ஹா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பீஸ் செலக்ட் ஆகி உள்ள போய் பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் யாராவது வச்சாங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன்ல வர்ற பீம்பாய் மாதிரி எல்லாரையும் சுண்டு வரல தூக்கி போட்டு அசால்ட்டா முடிச்சு விட்டு போயிருமே. அது நீங்க பண்றத பொறுத்து. லாஸ்டா இந்த 2 பொண்ணுங்களும் வந்துச்சுப்பா எபிசோட் 3ல. ரெண்டுத்துக்கும் வயசு எப்படியும் ஒரு 20ல இருந்து 22 தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அதுங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஜட்ஜஸ். உங்க 2 பேருக்குள்ள நீங்களே அடிச்சுக்கிட்டு யாரு பெஸ்ட்னு சொல்லுங்க அப்படின்னவும், ஆரம்பத்திலே இந்த சிவப்பு சட்டை போட்ட பாப்பா, நான் பெண்களுக்காக பேச வந்திருக்கேன், பெண்கள் வெல்ஃபேருக்காக பேச வந்திருக்கேன், பெண்கள் பாதுகாப்புக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய மேட்டர் போட்டுச்சா. என்ன விக்டிம் கார்டு ப்ளே பண்றியா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அப்படின்னாங்களா. சரி இதெல்லாம் தாண்டி நீ யாரு அதை சொல்லு அப்படின்னவும் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்துச்சு. 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை
எப்பாடுறாடா அவன்? பக்கத்துல அந்த பொண்ணு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துச்சு. ஆ ஓ ஆ ஹே இப்படின்னா நீ ஏதாவது பேசாமா அப்படின்னு கேட்க அந்த பாப்பாவும் பேசிச்சு. ஆனா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன தெரியுமா என்ன பேசிச்சு அப்படின்னு கடைசியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டா ஆமா என்ன பேசிச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் பேசிட்டு இருந்துச்சுங்க. சரி இது வேலைக்கு ஆகாது, ரெண்டுத்துக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து மாறி மாறி டிபேட் பண்ணிக்க சொன்னாங்க. அதுக்கு அடிச்சிங்க பாருங்க ரெண்டும். நீ எது உன் வீட்ல நீ எக்ஸ்பிரஸ் ஆமா நான் வீட்ல இப்படி உட்கார்ந்து அப்படி போட முடியுமா? ரெண்டு ரவுடிங்கள மோத விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. தம்பி பட்ட பகல்ல 10 பேர் தலைய வெட்டிட்டு வர ரவுடிய கூட நிப்பாட்டி வச்சு பேசுவேன். இவங்ககிட்ட போய் என்னால பேச முடியாது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு சட்டை சிவப்பு சட்டையை பார்த்து பேக்குன்னு சொல்ல, சிவப்பு சட்டை கருப்பு சட்டையை பார்த்து உன்ன மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பேக்காருன்ட்டு போலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஃபன்னியா போயிட்டு இருந்துச்சு. இப்படிதான் இருக்காங்க பேக் மாதிரி. நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு நான் பேக் மாதிரி இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை. நான் வடக்கி பேசுங்க. என்னடி ஏத்து பேசுற? பேசினா என்னடி பண்ணுவ? கொன்னு அடிச்சுக்க நல்லா அடிச்சுக்க. சோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரெண்டு பேரையுமே ஹோல்ல போட்டாங்க. சரின்னு போய் வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வெளியும் போய் அடிச்சுக்குதுங்க. சரி இவங்க அது கூட பண்ணல. அரசமாவே அரைச்சிருக்கீங்க பாக்காதீங்க. நீங்க நின்னுட்டு இருக்கிறதுக்கு நான் அட்லீஸ்ட் அரைச்சமாவே அரைக்கிறேன். நீ பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு. அடுத்து எபிசோட் 4 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஐ அம் a debut producer. ஃபர்ஸ்ட் படம் இப்பதான் ரிலீஸ் பண்ண போறேன். நான் மலேசியால இருந்து வரேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க. இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் செலா அப்படினா அம்ச்சு விட்டாங்க பாவம். என்ன பேசிட்டே இருக்க? நான் தான் முடியாது சொல்றேன்ல. கிளம்பு. நேரே பக்கமே வராத. கிளம்பு போ. அடுத்து வெள்ளாந்தியே இவர் வந்தாரு. குள்ளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கலாச்சிருக்காங்க அப்படின்னு தன்னோட வாழ்க்கை பயணத்தெல்லாம் பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான தனி டேலண்ட் என்னன்னு கேட்க நான் என்டர்டெயின் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்பேன்னு சொன்னாரு. அப்படியா நல்லா பண்ணுவியா என்ன சிரிக்க வை பாப்போம் அப்படின்னு ஓவியா கேட்க ஒரு சவுண்ட் கொடுத்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணாரு பாருங்க. குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மா. அப்படின்னா சவுண்ட் அதுன்னு கேக்குறீங்களா? என்னடா வளையல் போட்டுக்கிட்டியா? பொம்பளை பிள்ளைங்க வளையல் போடாம அந்த மாதிரி விளையாடுவோம். Sir, you know one thing. In my association, every year Sivaratri they conduct a function. I only beat the first prize. அப்புறம் குட்டி குட்டி டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. அவரும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹோல்ல வச்சிட்டாங்க. சார் ஆனா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை நீங்க செலக்ட் ஆகி உள்ள போறீங்கன்னு வச்சீங்க, உங்களுக்கு முன்னாடி 6 அடியில ஒருத்தர் போயிருக்காரு. அவரை நீங்க முழுசா பாத்தீங்கன்னு வச்சீங்க, இல்ல நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்ற அளவுக்கு இருப்பாரு. கராத்தே வேற தெரியுமா, பார்த்து பொழைச்சுக்குங்க சார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அடுத்து 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ஒண்ணுமே பேச மாட்டாரு. ஒருத்தர் பேசினா ஈவிபி சிட்டியே இடிஞ்சு விடுற அளவுக்கு இருக்கு வாய்ஸ். அவர் தான் ரைட் சைடுல நிக்கிறவர். ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு பாருங்க அவரு. சரி 2 பேரும் அடிச்சிட்டு யார் பெரிய ஆளுன்னு காட்டுங்க அப்படின்னு பழைய டாஸ்கே திரும்ப கொடுத்தாங்களா. இந்த ஜெய்ஜாண்டிக் ஃபெலோ ஜஸ்ட் 4 வார்த்தை தான் பேசினாரு. ஆனா பக்கத்துல இருந்தவர் ரொம்ப நேரம் பேசினாரு. ஆனா என்ன பேசினாருன்னு தெரியல. ஆகையால் நீ ஒன்னும் பேசி கிழிக்கிற மாதிரி தெரியல. அவன் அடிக்க வாங்கிட்டு இருக்கிற, பாக்குறதுக்கே பரிதாபமா வேற இருக்கிற. அதனால நீ வீட்டுக்கு போயிரு ராஜா அப்படின்னு அந்த பயபுள்ளைய வீட்டுக்கு அமிச்சிட்டு இவரா ஆன் ஹோல்ட்ல வச்சிட்டாங்க. சோ வெளிய போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்க பயணம்னு கேட்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி கேக்குறப்போ அந்த 2 பொண்ணுங்க அடிச்சிட்டீங்களே, அதை விட மோசமா அடிச்சிட்டாங்க இவங்க 2 பேரும். என்னோட வாய்ஸ் என்னோட கெபாசிட்டி பாத்தீங்களா? இது மாதிரி கலாகித்து வந்து தப்புபடி. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. பட் இந்த லாங் ஹேர் வச்சிருக்க அண்ணன் இருக்கார்ல, அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் பேர் என்னன்னு கேட்டா யோயோவா. பிறந்ததுல இருந்தே உன் பேர் யோயோ தானா அப்படின்னு கேட்டா இல்ல சார் என் பேரு RAJESH அப்படிங்கிறாரு. ஏன் ராஜேஷ்னு சொல்ல மாட்டியா? சீச்சி எனக்கு பிடிக்காது, அதனால யோயோனே கூப்பிடுங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதை கூட எடிட்ல கட் பண்ணி தூக்கிருங்க அப்படிங்கிறாரு. ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆச்சு. போக போக அண்ணிய நம்பியே இவரை பார்த்தா பரிதாபப்படுற அளவுக்கு தான் இருந்துச்சு இவரோட பேச்சும் நடவடிக்கையும். இதுக்கு குமரி முத்தே பெட்டர். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அடுத்து இந்த பொண்ணு வந்துச்சிங்க. ஆரம்பத்துல ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, நீ பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. யாராவது இந்த அளவுக்கு அழகா பிச்சை எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? பாருங்க. வராங்க. ஏதாச்சும் இருந்தா தாமா, 10 நாளா சாப்பிடலமா. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து பிஸ்கெட்டா வந்தீங்க போற. நீங்க பிச்சை எடுப்பியா? ஆரம்பத்துல தேன்லயே தேன் தடவனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உன்னை நாங்க ரிஜெக்ட் பண்ண போறோம் இல்ல ஹோல்ல வைக்க போறோம்ன்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு குட்டி பிட்ட மட்டும் போட்டாங்க. உடனே கோப்பிளிச்சிருச்சு இந்த அம்மா. அது என்ன தெரியுமா, அந்த அம்மாவோட பேக்ரவுண்ட்லாம் கேட்டுட்டு உனக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு உள்ள போகணும் அப்படின்னு ராஜு கேட்க, உனக்கும் தான் எல்லாமே இருக்கு, நீங்க எதுக்கு ஜட்ஜ் பண்ண வந்த அப்படின்றச்சு தலைவர் பர்சனலி அஃபண்ட் ஆயிட்டாரு. இன்சல்ட்டிங். இப்போ ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. ஆனாலும் அங்க வந்து அப்படியே காட்ட முடியாது இல்லையா, அதனால அவங்களோட பர்சனலை பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வீட்ல எதுவும் பெருசா கேட்கல அப்படின்றதுனால அவங்க ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற அவங்க ஆசைக்கு இணங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க வீட்ல. சோ அதை பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ராஜு. மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதாண்டா கிரைம் பிரான்ச். ஒன்ன மாதிரி நான் கிடையாது. நான்லாம் 12வது காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கேன், என் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்ல, அது உன் விஷயம், நீ படிக்காம போ, எனக்கு படிக்க பிடிக்கல, நானும் என் ஃபேமிலியை பார்த்துப்பேன். இப்போ இங்க பாருமா, நான் ஃபேமிலி என்ன பாத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னையே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நானும் தான் என்ன நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை எதிர்பேச்சு பேச செம்மையா கடுப்பாயிட்டாரு தலைவர்.
இருந்தாலும் வெளிக்காட்ட முடியாது இல்லையா? சோ ஒரு சினாரியோ வச்சு கேட்டார். ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ போற, உனக்கு முன்னாடி ஒரு சில செலிபிரிட்டி இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நீ பேசுவியா அப்படின்னு கேட்க, பேசுவேன். அவங்க என்ன எனக்கு சோறா போடுறாங்க, ஏன் பேசக்கூடாது, அவங்கள பார்த்து நான் ஏன் பயப்படணும் அப்படின்ட்டாங்க. அப்போ மாயா என்ன கேட்டாங்க, அப்ப இவங்க ஜட்ஜ்ன்றதுனால தான் இவங்களுக்கு பயப்படுற, இல்லனா இவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவேன் ஆஃப் கோர்ஸ் அப்படின்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராஜுவே டைரக்டா போய் ரிஜெக்டட் கொடுக்குற மாதிரி, இது வரைக்கும் உன் லைஃப்ல எதுவும் பெருசா வெயிட் பண்ணிருக்க மாட்டேன், வெயிட் பண்ணு போ அப்படின்னு ஹோல்ட கொடுத்துட்டாரு. அதனால இது வரைக்கும் லைஃப்ல எதுக்குமே வெயிட் பண்ணிருக்க மாட்டேன், வெயிட் பண்ணு. நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஆக்சுவலி இந்த பொண்ணு பெருசா அந்த பிச்சை எடுக்கிற டாஸ்க்லாம் கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணலதான். அதே மாதிரி கேட்ட கேள்விக்கு வளவலா கொலகொலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் லாஸ்டா ஃபினிஷிங் டச்சா பேசுறப்போ ரொம்ப பிராக்டிகலா பேசினாங்க. ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதுக்காக செலக்டும் பண்ண முடியாது, ஹோல்ட்ல வச்சது கரெக்டான ஆப்ஷன். ஆனா ஆரியும் சரி, ஓவியாவும் சரி, மாயாவும் சரி, எப்பவுமே எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் வா போ அப்படின்னா பேசினது கிடையாது. சம்டைம் ஆரி சின்ன பசங்களெல்லாம் பாக்குறப்போ வா போன்னு பேசுறாரு. யாரை பார்த்தாலும் அவன் இவன் இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப லோ கிரேடா பேசுறாரு. மனுஷா மரியாதையே இல்லையா? மிஸ்டர் ராஜு, ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் நிக்கிறவங்க யாரும் உங்களுக்கு குறைஞ்சவங்களும் கிடையாது. அங்க உட்கார்ந்து இருக்க நீங்க இவங்களுக்கு எல்லாம் எஜமானும் கிடையாது. அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தயவு செய்து கொடுங்க. அதுதான் ரெண்டு பேருக்குமே மரியாதை. என்னப்பா கருத்தூசி போடுற? அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தாங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ட்ஸ்லயே மோஸ்ட் டிசர்விங் இந்த லேடி. அண்ட் இந்த 3 பேர்லயே ஒரு சிறப்பான ஜட்ஜி யாருன்னு கேட்டா ஆரி. இது ரெண்டுத்துக்குமே காரணம் தெளிவா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஆக்சுவலி ஆரி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேருக்கும். ஃபர்ஸ்ட் அதுல இவங்க ரெண்டு பேரோட பேரையும் மாத்தி வச்சுக்க சொல்லிட்டாரு. அதனால அந்த லேடி இந்த பையனுக்கு வெண்டக்கா அப்படின்னு பேர் வச்சாங்க. அவர் இந்த லேடிக்கு தீப்தின்னு ஒரு பேர் வச்சாரு. அடுத்து ஆரி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. மிஸ்டர் வெண்டக்காய், நீங்க இப்போ ஒரு நாயா மாறணும். உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கிறது தீப்தி. இந்த வெண்டக்கா இப்ப நாயா மாறி இப்ப அந்த ஃபிளேவர்லாம் செய்ய போறாரு. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஏ பாய், யூ ஜம்பிங். ஓகே பாஸ். சோ கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல ஒரு மனுஷனை என்னால நாய் மாதிரி நடத்த முடியாது, சாரி அப்படின்னு சொல்லவும், இதையே நீங்க செய்ய மாட்டீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அது என்னோட மாரல் லிஸ்ட்ல வராது, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது, அது என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும், ஏன்னு கேட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்டவன் நான் கிடையாது, அது நான் யாருன்றதையே மாத்தும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே உங்க பேரை மாத்தி வச்சேன், உங்க ஐடென்டிட்டியை உங்கள்ட்ட இருந்து தூக்குனேன் அப்படின்னு பர்ஃபெக்டான ஒரு செயலை முன்னாடியே யோசிச்சு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ன்றதுனால தான் ஐடென்டிட்டியே தூக்குனேன் அப்படின்றது ஒரு தொலைநோக்கு பார்வை, ஜட்ஜுக்கான குவாலிட்டி. இது ஒரு ரோல், அதனாலதான் உங்க ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ண, உங்க பேர்ல உங்க ஐடென்டிட்டி ரிமூவ் பண்ண. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒருவேளை இவங்க நாய் மாதிரியே ட்ரீட் பண்ணியிருந்தாலும் பண்ணது தீப்தி தான், இந்த ப்ளூ சட்டை போட்ட திவ்யா கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆகும். அட் த சேம் டைம் ஜட்ஜஸ் இது கொடுத்துட்டாங்க, நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இல்லாம சாரி என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி நின்னாங்க பாத்தீங்களா. அங்க தீப்தியை காட்டல, திவ்யா யாருன்றத காமிக்குது. இது மட்டும் இல்லாம இவங்களோட பேச்சும் சரி, ஜட்ஜஸ் கேட்ட கேள்விக்கு இவங்க சொன்ன பதிலும் சரி, ரொம்ப ப்ராம்ப்டா இருந்துச்சு. வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். சோ இவங்க இந்த அம்மாவை செலக்ட் பண்ணிட்டாங்க, அவரை ஹோல்ட்ல வச்சிட்டாங்க. ஆனா இந்த ஜட்ஜ் நான் சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னா உள்ள பொழைக்க முடியாதுமா, தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிருவாங்க. அப்பப்போ தப்பு நடந்தா தட்டி கேட்கணும், இந்த மாதிரி தப்புகளை செய்ய சொன்னாலும் செய்யணும். இல்ல திவ்யா இதெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னா, ஐயா யாரா அது சரியான பூமர் போல இருக்க அப்படின்னு மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. சோ அது உங்களுக்குள்ள இருந்தா ஓகே, இல்லனா ப்ரிப்பேர் ஆயிக்கீங்க. இதுவே இந்த ராகேஷ் சாரோட அட்வைஸ். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சரி, இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆடிஷன் எல்லாம் முடிஞ்சு. நாளைக்கு ஒரு அம்மா நைட்டியை போட்டு வந்து 1008 பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு. அது தெலுங்கு பிக் பாஸ் பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்கு. அது இப்போ ஒரு கான்ட்ரோவர்சியாவும் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அப்புறம் பிக் பாஸ் வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 2 வீக்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும். வரட்டா?